இப்போது ஒரு 3 முக்கியமான விமர்சனங்கள் அதிமுக குறித்து அல்லது எடப்பாடி பழனிசாமி குறித்து தலைவர்கள் சொன்ன தலைவர்னா திமுகவில் கூட அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆளுநர் பதவி வந்து காத்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர் இன்னும் ஹிந்தி கத்துக்கிட்டா போதும், அவர் விரும்புகிற மாநிலத்தில் அவர் ஆளுநராக போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதற்கு சில உதாரணங்களை சொல்லி, ஏன்னா முன்பு இது மாதிரி நடந்திருக்குது, இவங்களுக்கு என்ன, இவங்க அதிமுகவுக்கு என்ன வேணும், இவங்கள மாதிரி பதவி கேட்டு அங்கங்க தள்ளுவண்டியில போய் மன்மோகன் சிங் வீட்டாண்டியும் சோனியா காந்தி வீட்டாண்டியும் அதிமுகவில் இருந்து எந்த தலைவராவது காத்துட்டு இருந்தோமா? விமர்சனம் எதுங்க? நாங்களும் தான் விமர்சனம் பண்றோம். இன்னைக்கு ராஜா பேசியிருக்காரு. நம்ம தலைவரை சொல்லும் போது எங்க தலைவரை சொல்றதுக்கு எந்த யோகியதையும் கனிமொழிக்கு இல்ல. அவங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவறதை தடுக்க முடியாது, தடுக்க போறது இல்ல. அவங்க ஒதுக்கப்படாம இருக்கிறத அவங்க பார்த்து சொல்லுங்க. இவங்களுக்கு எங்கேயாவது போய் அகதியா இருக்கட்டும், இல்ல ஆளுநராக இருக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு, நாங்க ஆளுநர் பதவி வாங்கினோம்னா அதுக்கு கனிமொழியினுடைய பரிந்துரை எப்பவும் தேவைப்படாது, அந்த நிலைமை வராது. அது எங்களால யாருக்கு என்ன பதவி வாங்கி தர முடியும்ன்றது எங்களுக்கு தெரியும். அது எது வரணும், எங்களை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டினுடைய இந்த கருணாநிதி குடும்பத்தின் ஆட்சி, அந்த குடும்ப உறவுகள், அந்த குடும்பத்தின் பேரை சொல்லிட்டு ஒரு கொள்ளை கூட்டம் இந்தியாவை சூறையாடி 1,80,000 கோடி கொள்ளை அடிச்சு 6 மாசம் ஜெயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு அது ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லைன்றதுனால தான் அவங்களை விடுதலை ஆச்சே தவிர அதை கூட இப்போ அப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய யோகியதை அவங்க பார்த்துக்க சொல்லுங்க. இல்லை, இன்னொரு விஷயம், இந்த பாஜகன்னு சொல்லும்போது இந்த அடிமைங்கிற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துறாங்க. ரெண்டாவதாக சொல்றது ஒரு உதயநிதி சொல்லக்கூடிய அவருடைய எல்லா பிரச்சாரங்களிலும் ஒரு முரட்டு அடிமை அப்படிங்கிற ஒரு கடுமையான சொல்ல அவர் பயன்படுத்துறாரு. இது தொடர்ந்து அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி நான் முரட்டு பக்தர், நான் பக்தர்னு சொல்லுங்க, நான் சொன்ன சொல்லு வேற, அவர் நீங்க சரியா புரிஞ்சுக்கல. முழுக்க ஒரு கட்சியை இன்னொரு கட்சிகிட்ட போய் அடம்ப வைக்கிறது போல ஒரு செயல்பாட்டுல இந்த அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் நாங்க இன்னொரு கட்சிகிட்ட அடக வச்சோமா இல்லையான்றத தேர்தல் இன்னைக்கு அறிவிப்புகள், அதற்கு பிறகு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுடைய வருத்தங்கள், இன்னைக்கு கூட வேட்பாளர் பட்டியலில் அவங்க கேட்ட இடம் தரல, நம்ம கேட்ட தொகுதிகள் தரலன்ற ஏற்படுற வருத்தங்கள், இது எல்லாமே வர செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, யார் நாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை இல்லை, அவங்களும் எங்களுக்கு அடிமை இல்லை, ஒரு சகோதர உணர்வோடு தான் நாங்கள் தொகுதி பங்கீடு பண்ணுவோம். இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா வீட்டுக்கு எடப்பாடியார் போனார்ன்றதை பேசுகிறாங்க, ஆனால் எடப்பாடியார் வீட்டுக்கு அமித்ஷா வந்ததை யாரும் பேசுறதில்லை. இது திமுகவுக்கு கைவந்த கலை, அவங்களுடைய பலகீனங்களை மடைக்கிறதுக்காக அவங்க சொல்கிற வார்த்தை. நான் இன்னும் கேட்குறேன், இவங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, இலங்கையில் ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது கருணாநிதி 1.5 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து 1.5 லட்சம் பேர் பதுங்கு குடியில் இருந்தவங்கெல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு, போர் நிறுத்தம் வந்துருச்சு, வெளியே வாங்கன்னு சொல்லி இவங்க இங்கேருந்து சிதம்பரம் சொன்னார், அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ராஜபக்ஷ பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க சொன்னப்போ இதே கனிமொழி பேசி அங்கே தகவல் தெரிவித்ததுனால தானே 1.5 லட்சம் பேர் வெளியே கொத்து குண்டு போட்டு சாகடிச்சாங்க. அப்படி சாகடித்த பிறகு இந்த இந்திய அமைச்சரவையில் திமுக அமைச்சர்கள் இருந்தாங்க, அவங்க ஏன் பதவி விலகலைன்னு சொல்லி கேட்டப்போ அவங்கள பதவி விலக சொல்ல போனால் கருணாநிதி என்ன சொன்னார், ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு என்ன உதவி செய்ய முடியும், நாங்கள் பதவி விலகிறதுனால பிரச்சனை தீந்துருமான்னு கேட்டாங்கல்ல. அடிமைன்னு அதை விளம்பரப்படுத்திக்கிட்டது திமுக தான், கருணாநிதி தான். இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன மன்மோகன் சிங் அமைச்சரவையில் ராஜா மந்திரியா இருந்தார். ஒரு அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்தவர் அந்த அமைச்சரவையில் ஊழல்னு சொல்லி அந்த அமைச்சரவை என்னுடைய இருந்த ஆட்சியில் அவங்களால் குற்றம் சாட்டப்பட்டு திகாரில் 1 வருஷம் கழித்தினார்ல, சிறையில் இருந்தார்ல, அவங்க ஆட்சி, அவங்க அமைச்சரவை, அவங்க நிர்வாகம், அதில் நடந்த ஊழல், 1 வருஷம் சிறையில் இருந்தாங்க. இந்திய வரலாற்றில் யார் அப்படி இருந்திருக்காங்க? அதனால இவங்க அடிமைத்தனத்தை பற்றி இதே அப்போ கருணாநிதி என்ன சொன்னார், என்னுடைய மகள் கனிமொழி ஆசையா வளர்த்த பிள்ளை 6 மாசம் வெயில்ல கொப்பளம் கிளம்பி முகெல்லாம் மாறி போச்சு, இந்த கொடுமையான வெயில்ல திகார் சிலையில இதுன்றாங்க, நீங்க எல்லாம் ஆட்சியில உட்காந்துருக்கீங்க, என் பொண்ணை இப்படி விட்டீங்கன்னு கதறினார்ல டெல்லியில போய். அப்போ யார் அடிமை? ஸோ அவரு
இன்னொரு நீங்க ஒரு தனிப்பட்ட விமர்சனம் தனிப்பட்ட இல்ல இது அரசியல் நடவடிக்கைங்க. அவங்க மத்திய அமைச்சரவையில் இருந்த காலத்துல நான் சொல்றேன். அடுத்த கேள்வி தனிப்பட்ட விமர்சனம் குறித்து பேசிட்டு இருக்கும்போதே திரு ஸ்டாலின் அவர்கள் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம், திரு எடப்பாடி பேசிய ஒரு பேச்சு, கருணாநிதி அவர்கள் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிறது திரு ஸ்டாலின் அதுக்கு இமிடியேட்டா ரியாக்ட் பண்றாரு. உங்கள் குடும்பத்தை பத்தி பேசுவதற்கான தகுதி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு, திரு கருணாநிதி அவர்களை பற்றி பேசுவதற்கான தகுதி அவருக்கு இல்ல. இதை ஏன் பேசணும் இந்த நேரத்தில்? இதை ஏன் சொல்லணும்? அதுதான் ஏன் பேசணும்னா, இதே கருணாநிதி ஒரு நாள் காலையில என்னுடைய மகன் மு.க. ஸ்டாலினை சாகடிச்சிருவேன், அவன் வந்து உயிரோடு இருக்க மாட்டான் சொல்லி வையின்னு சொல்லி ஒருத்தர் என்னை மிரட்டுறாரு. ஒரு தந்தையா நான் எப்படி பதைப்பேன்னு சொல்லி கடிதம் எழுதுனாரா இல்லையா? அப்போ அது அது யாருக்காக எழுதினாரு? அப்போ அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனை இருந்ததா இல்லையா? இந்த அரசியல் சார், அதுதான் நான் சொல்லி முடிக்கிறேங்க. இந்த ஆட்சி 5 ஆண்டு கால ஆட்சி சட்ட ஒழுங்கு இவங்க எங்களை அடிமைன்னு சொல்லுவாங்க. ஏங்க இவங்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தியா இந்த கொத்தடிமைகள் எங்களை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தொடர்ந்து பேசுறீங்க. அதை பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்க கேட்ட கேள்வி அவர்கள் அவர் நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. நான் பேசணும் சொல்லி முடிச்சிடுறேங்க. அதுக்கு பிறகு இதையே கருணாநிதி அதுக்கப்புறம் வெளியே வரல. எப்போவாவது கருணாநிதி இவரை திமுகவினுடைய நிர்வாக தலைவராகவோ அல்லது தலைவராகவோ நியமிச்சாரா? யார்கிட்டயாவது சொன்னாரா சொல்லுங்க. அவர் செயல் தலைவர் அதெல்லாம் இல்ல. இவரா அந்த உண்மையை தானங்க சொல்றோம். இப்போ நான் என்ன அதுதான் இப்போ என்ன தேவை இருக்கு? அதை தாண்டிய பிரச்சனை. ஆமாங்க, இவர் பிரச்சனையை நம்ம ஸ்டாலின் ஒரு யோகியமான முதலமைச்சரா இருந்தா இவரே தவடு வந்தாரு, குடிஞ்சு வந்தாரு, நிமிர்ந்து வந்தாருன்னு பேசுறாரு. அவர் எதுக்கு பேசணும்? பேசுறதுனால இதை ஆமா நிச்சயமா. அழகிரி பிரச்சனையில நீ என்ன சால்வ் பண்ண? இன்னும் சொல்றாங்க, இன்னும் வீராதி வீரன் சொல்றாரு. முதலமைச்சர் கருணாநிதி, ஸ்டாலின் துணை முதலமைச்சர் முதல் முறையா மதுரைக்கு போறாரு. மதுரை அப்போ இவருக்கு இசட் பாதுகாப்பு, இந்த பக்கம் ராணுவ பாதுகாப்பு, துணை முதலமைச்சர் பாதுகாப்பு, எல்லா முதலமைச்சர் புடைசூட மதுரை ரயில் நிலையத்தில் இறங்குறாரு. ஒருத்தன் கத்தி வீசினா ஞாபகம் இருக்கா? அந்த கத்தியை பிடிச்சாங்க. அந்த ஆளை இது வரைக்கும் பிடிச்சாங்களா? 5 வருஷம் ஒரு ஆட்சியில் இருந்தார். நான் கேட்குற திமுகவில் இன்னைக்கு வீரம் பேசுகிறாங்கல்ல, அதுக்கு பிறகு மதுரைக்கு ஸ்டாலின் போனாரா? ஆட்சியில் இருந்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மதுரைக்குள்ளே நுழைஞ்சாரு. அந்த சம்பவத்துக்கு பிறகு ஸ்டாலின் மதுரைக்கு போனாரா? இது பேச வேண்டிய விஷயம் தான்ங்கிறது உங்களுடைய நிச்சயமா. அந்த பிரச்சனைகள்லாம் நாங்க பேசக்கூடாதுன்னு நினைச்சோம். இன்னைக்கு பேச வைக்கிறாரு. நாங்க எப்படி வந்தா இன்னைக்கு தேர்தல் என்ன, எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகள் தராரு. அவருடைய ஆட்சியில இந்த பாதிப்புகள் இருந்தது, இந்த பிரச்சனைகள் இருந்தது, அதையெல்லாம் அவரு பதில் சொல்லட்டோன்னு கேட்டாருன்னா நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம். நீங்க அதை விட்டுட்டு அவர் தவழ்ந்து வந்தாரு, குனிஞ்சு வந்தாரு, அமித்ஷா வீட்டில் போய் சோறாக்குறாரு, குழம்பு வைக்கிறாருன்னா இது அரசியல் பேச்சா? ஒரு முதலமைச்சருக்குரிய அழகா?